ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எங்கள் கீரை வியாபாரத்துக்கு வந்திருக்குறேங்க. நீ அப்படியே வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக தளன்னு கொடுத்தாலும் அந்த பேரம் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனோம்னா 1000 2000 செலவாகுது. அதெல்லாம் எங்களுக்கு பெருசு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த கீரையில் ஒரு 5 ரூபா இப்போ முட்டு வலி போட்டு எல்லாம் வெலை மூண்டி குப்பையை அரிச்சு எல்லாம் கீரை பயிரிட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட தான் எல்லாமே பேரம் பேசுவாங்க. இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பில்லை போட்டோன்னே எவ்வளோன்னு ஸ்கேன் பண்ணி வந்துடுறாங்க. அப்படி போயிட்டுருக்குதுங்க நம்மளுது. கீரை எவ்வளோ முக்கியம்னு பாலக்கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்து அதிகங்க. அது உடம்பு வலி, கை கால் வலி எல்லாமே நல்லது. உங்களை எடுக்கலைங்க நான். கை கால் வலி எனக்கா சரிங்க. கை கால் வலி எல்லாமே நல்லதுங்க. பாலக்கீரை ரொம்ப நல்லது. கீரையிலேயே பார்த்தீங்கன்னா பாலக்கீரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்துலாம் எடுத்துருங்க. அது நீர் சத்துன்னா அந்த பொதுன்னு வரும்லங்க, அதையும் சொல்கிறேங்க, வேறையும் நினச்சிக்காதீங்க. அந்த உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு நல்லா கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாமே வராதுங்க. உண்மையில் பாலக்கீரை ரொம்ப நல்லது. நிறையா நோயை குணப்படுத்துங்க. ப்ரெஷர், சுகர் எல்லாமே குணப்படுத்து. ஆனால் அந்த 5 ரூபாய்க்கு தாங்க பேரம் பேசிக்கிட்டு அந்த கீரை வாங்கி சாப்பிடாது இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு கீரை வந்து நான் கேட்டாங்க, 15 ரூபாய்ங்காட்டி என்னமோ வச்சு விற்கிற மாதிரி ₹1,00,000 விற்கிற மாதிரி வேண்டாம்பா அப்படிங்கிறாங்க. இப்படி போயிட்டுருக்குதுங்க, என்ன பண்ணுறது. சிறுகீரை பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் 2 தலை கம்மியாக வச்சு 10 ரூபாய்க்கு பிடி கட்டி கொடுத்தாங்க. அதுவுமே 5 ரூபாய்க்கு கொடுப்பியான்னு கேட்குறாங்க. அப்போ மக்களுக்கு என்னங்க, எப்படியாவது குறைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஃப்ரான்ஸ் கீரை விற்றாச்சு, இன்னொரு 6 பிடி இருக்குங்க. விற்றுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இங்கே பாருங்க செம்பருத்தி பூ. யாராவது செம்பருத்தி பூ அப்படியே சாப்பிடுவீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்திங்களா, சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்களாம்மா. நான் முதல்ல சாப்பிட்ருந்தேன், இப்போ கொஞ்சம் டைம் இல்லாத சாப்பிடாத விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நான் சாப்பிட்றேன் பாருங்கள். பாருங்க செம்பருத்தி பூ ரொம்ப நல்லதுங்க. ப்ரெஷர் சுகரை குறைக்குங்களாம்மா செம்பருத்தி பூ. நான் கீரை விற்றுட்டு ஏதோ ஒரு வீட்டில் இருந்தால் பறித்து அப்படியே சாப்பிடுவேன் பாருங்க. நல்லதுங்க. கொதிக்க வச்சு குடிக்கலாங்க, இது ரொம்ப நல்லதுங்க. மெயினாக பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்க செம்பருத்தி பூ. கீரை விற்றாச்சுங்க. இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஆனால் முதல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ பாரு உடம்பு சரியில்லாத இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ரெகுலராக வரனால நான் கீரை வாங்கி சாப்பிட்றனால இப்போ உடம்பு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சொன்னது கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் கீரையை எடுத்து வியாபாரம் பார்த்துருவேன். அங்கே தோட்டத்தில் இல்லைனாலும் சரி, இல்லை நாங்கள் இது ஏதாவது வேலையாக இருந்தால் மட்டும் நான் எடுக்க மாட்டேங்க. இப்போ அவங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் கீரை சாப்பிட்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்போ நானுமே கீரை வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதது இருந்துச்சு. அப்புறம் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா செங்கறிலாம் அந்த மருந்து போட்டுருவாங்க. அவங்க கீரை செஞ்சாலும் அந்த மருந்து வாசம் மாதிரி அடிக்கி. அதனால் என்னடா எங்கேடா தொலாவலாம் அப்படின்னு தொலாவும்போது தாங்க நான் இப்போ வாங்குகிற பக்கம் கிடச்சி. அவங்க வந்து கீரைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மருந்து போட மாட்டாங்க. ஏதோ ஒரு பூச்சி புழுவாக இருந்தால் மட்டும் மருந்து வந்து ஆர்கானிக் முறையில் கெமிக்கல் இல்லாத மருந்து மட்டும் போடுவாங்க. அப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா கீரை அப்பவும் இந்த வெட்டுக்கிளி புழுவெலாம் சாப்பிட்ருங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, வெட்டுக்கிளி இதெல்லாம் சாப்பிட்ருங்க. இந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்றனால நம்ம உடம்புக்கு ஒன்றும் பாதிக்கு வராது. ஒரு பூச்சி புழுவும் கூட இதை தின்னு உயிர் வாழும்போது அப்புறம் நம்ம உடம்புக்கு எதுவுமே ஆகாதுங்க. இப்போ கத்திரிக்காயும் அப்படி தான். சொத்தைக்காய் சாப்பிட்டிங்கன்னாட்டா அது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. சொத்தை இருந்தேன்னு அதை அரிஞ்சு போட்டு நல்ல காயாக போட்டு செஞ்சிங்கன்னா அதுவுமே நல்லா இருக்குங்க. இப்போ நீ என்ன அவ்வளோதான், கீரை விற்றாச்சு. 2 குடி இருக்குது. இருங்கக்கா வரேன், அந்த அக்கா கூப்பிட்றாங்க. 2 குடி கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் பாய்.